இந்த ஆல்பமில் வந்து மொத்தம் 10 ட்ராக்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி சைட் ஏ சைட் பின்னு நாங்கள் நேம் பண்ணியிருக்கோம். இது ரெட்ரோ அப்படின்றதுனால ஒரு கேசட் ஃபார்மேட்டில் நாங்கள் அதை யோசிக்கிறோம். எங்க வெளில கேட்குதுங்க, வெளில மைக்கு. ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு ரெட்ரோ எங்கள் ஸ்டோன் மைன்ஸ்லேருந்து May 1 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சூர்யா அண்ணா, கார்த்திக் சுப்ராஜ் அவரோட காம்பினேஷன், ஆல்ரெடி கனிமா எல்லா சாங்கும் சூப்பர் ஹிட்டாக இருக்குது. நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன் படத்துக்கு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆர் ஸ்டோன் மைன்ஸ் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் விவேக். ரெட்ரோ ஒரு ஸ்பெஷலான ஆடியோ லான்ச் இன்னைக்கு. ஏன்னா ஆல்ரெடி 3 சாங்ஸ் பெருசாக ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆடியோ லான்ச் போகிறோம். அதுவே வந்து ஒரு சம்மர் ஃபீலிங். அண்ட் சூர்யா சார் எவ்வளோ போராட்டங்களை தாண்டி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம். அவருக்கு நான் இந்த படத்தில் 6 பாடல்கள் எழுதியிருக்கேன். அவ்வளோ பாடல்கள் எழுதுறதுக்காக வாய்ப்பு கிடைச்சது வந்து பெரிய மகிழ்ச்சி. அண்ட் வந்து நம்ம நினைச்சது நடந்துருமா, சிங்கம் மறுபடி திரும்புமா, அப்படி திரும்பிடுமான்ற வார்த்தைகளை வந்து அவங்க ரசிகர்கள் வெகுவாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அது வந்து எவ்வளோ போராட்டங்களை தாண்டி அவர் ஜெயிச்சு வந்தது வந்து ரஜினி சாரே ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு. அவ்வளோ பெரிய ஒரு நட்சத்திரத்துக்கு எழுதுறதை வந்து பெருமையாக நினைக்கிறேன்னா. அண்ட் சந்தோஷ் நாராயணன் சார், அவர் ஒரு ஜீனியஸ். நீங்கள் இன்னைக்கு பார்க்குற கனிமா பாடலை வந்து நாள் கூட எவ்வளோ தூரம் வேலை செஞ்சு அவர் அந்த ஹிட்டுக்கு காரணமாக இருந்தாருங்கிறது வந்து நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். அவரோட ஒர்க் பண்ணுற ஒரு பாடல்களுமே பொக்கிஷமாக நினைக்கிறேன்னா. கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட நான் இணைகிற எல்லா படமுமே பெரிய ஆல்பம் ஹிட்ஸ் வந்திருக்கு. அவருக்கும் 2D என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ராஜசேகர பாண்டியன் சாருக்கும் ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இன்னைக்கு ரெட்ரோ படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப ஃபியூ ஆடியோ லான்ச்சஸ் தான் நடந்திருக்குன்னே சொல்லலாம். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் அண்ட் அ ட்ரீம் ஆடியோ லான்ச். கார்த்திக் சுப்ராஜ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரியேட்டர்ஸ் இன் இந்தியா. அண்ட் அவர் வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு அவரோட மூவிஸில். அவரோட மூவியில் கம்போஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மியூசிக் and the whole production team of Retro, they are all amazing. எனக்கு ஒரு ஆர்டிஸ்டாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜ் செட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அதுக்குள்ளே வைல்டாக ஃப்ரீ அவுட் பண்ண விட்டது ரொம்ப ரொம்ப நன்றி டு ஆல் த ப்ரொடக்ஷன் க்ரூ அண்ட் டீம் ஆஃப் ரெட்ரோ. தேங்க்யூ ஸோ மச் சூர்யா சார். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் சூர்யா சார். ஐ ஒர்க் ஆன் ஒன் ஆஃப் ஹிஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஆன் 36 வயது நிலை. வெரி வெரி ஸ்வீட் கை அண்ட் he has always helped us shape the movie to where it is now. இப்போ மனசார் ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ண ஒரு படம் எனக்கு இது பர்சனலி. அண்ட் அந்த ஈக்குவேஷன் வந்து உங்கள் ஆடியன்ஸஸ்க்கு எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகுதுன்னு பார்க்க ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்றைக்கி ஐ திங்க் பை த டைம் யூ see this most probably the trailer will be out. அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்ததுன்ற சொல்லுங்கள். ஐ வாஸ் வெரி வெரி எக்ஸைட்டட். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ட்ரெய்லர். தேங்க்ஸ் டு தி லெஜெண்டரி அல்ஃபோன்ஸ் புத்ரன் ஃபார் எடிட்டிங் த ட்ரெய்லர். அண்ட் தேங்க் யூ மை ஹோல் மியூசிக் டீம், டெக்னீஷியன்ஸ், ரைட்டர்ஸ், சிங்கர்ஸ், பர்ஃபார்மர்ஸ். கிட்டத்தட்ட 100 பேர் என்னோட டீம் வந்திருக்காங்க இன்றைக்கி. ஐ எம் ஸோ ப்ரவுட் டு ப்ரெசென்ட் யூ ஆல் மை மியூசிக் டீம் டுடே. அண்ட் தேங்க் யூ ஆல் ஃபார் ப்ரெஸ் மீடியா. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இட்ஸ் ஸோ நைஸ் டு see you all. அண்ட் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படத்தில் இது ஐ திங்க் என்னோட 9th ஃபிலிம் வித் கார்த்திக் நினைக்கிறேன். கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருந்தா 8th அப்படியா? சரி. ஸோ எனக்கு அவர் வந்து என்கிட்ட வேற ஒரு கேரக்டரை வெளியே கொண்டு வருவார் அவர் எப்பவுமே. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹி somehow ஐடென்டிஃபைஸ் ஒரு ஃப்ரீக் எனக்குள்ளேருந்து அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக தோண்டி எடுப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அது இந்த படத்தில் அதுவும் ரெட்ரோ அப்படின்ற தீம்ன்றதுனால நாங்கள் வி ஜஸ்ட் வெண்ட் வைல்டு வித் த மியூசிக். அது என்னை அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கார்த்திக் இஸ் அ ஜீனியஸ் அட் எக்ஸ்ட்ராக்டிங் மேஜிக் ஃப்ரம் ஆல் ஆர்டிஸ்ட். ஆமாம், அந்த பீட் வந்து இட் வாஸ் அது ஒரு டெலிபரேட்டாக பண்ண விஷயம் தான். அந்த எண்ட் ஆஃப் அந்த கனிமா அது ஒரு தவில் பம்பை பீட் இருக்கும், அதுலேருந்து இந்த பீட்டுக்கு மாறும். அது டெலிபரேட்டாக பண்ணால் தான். அது ஜஸ்ட் அங்கே ஒரு டான்ஸ் வைல்டாக ஒரு டான்ஸ் இருக்குதுன்னு சொன்னப்போ நாங்கள் யோசிச்ச ஒரு விஷயம். அது ஒரு ஓட் டு ரெக்கிட்டா.
இந்த ஆல்பமில் வந்து மொத்தம் 10 ட்ராக்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி சைட் ஏ சைட் பின்னு நாங்கள் நேம் பண்ணியிருக்கோம். இது ரெட்ரோ அப்படின்றதுனால ஒரு கேசட் ஃபார்மேட்டில் நாங்கள் அதை யோசிக்கிறோம். இன்றைக்கி வந்து சைட் ஏ ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் சைட் பி வந்து அப்படியே கான்சிக்வெண்ட்லி வர நாட்களில் ரிலீஸ் ஆகும். ஏன்னா சில சாங்ஸ் வந்து ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் வர முடியும். அதெல்லாம் சில சர்ப்ரைசஸ் இருக்குது. அதெல்லாம் தொடர்ந்து ரிலீஸ் ஆகும். ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். ஒரு ஹோல்சமாக ஒரு ஆல்பமாக ப்ரெசென்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நடந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஸோ 2Dயோடைய எல்லா படங்களையும் தமிழோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, சக்தி வேலன். பேசிட்டீங்களா நீங்கள்? ஸோ இந்த படத்துலையும் அவரோட இணைஞ்சு இந்த படத்தை வந்து தமிழ்நாடு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒவ்வொரு படத்துலையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரெட்ரோ இந்த படம் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 2 ப்ரொடக்ஷன் ஹவுசஸும் சரி, 2D என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஆல்சோ த என்டையர் டைரக்ஷன் டீம் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த படத்தை முடிச்சிருக்கோம். I think I'll not take more time. Yes, the captain of the ship is here. So, I'm facing that, sir. I'll pass on the mic to sir. So excited. Retro film வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ ஐ திங்க் லாஸ்ட் இயர் அரௌண்ட் மார்ச்சில் தான் சார்ட்ட கதை சொல்லி அவர் வந்து ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். தட் பாஸ்ட் 1 year has been so exciting for all of us. அண்ட் அந்த படம் இப்போ முடிஞ்சு May 1st ரிலீஸ் ஆகுது. அண்ட் we are so happy and also very excited to show to the audience. The Sipana Pragan Pakal ரொம்ப ஆவலா இருக்கும். And need all your wishes and support for the film. Thank you. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் படப்புக்கு ஒரு எப்பவுமே நம்ம பண்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது நல்லது தான் படத்துக்கு. ஸோ அண்ட் சூர்யா சார் ஃபேன்ஸ் வந்து இதை இவ்வளோ தூரம் இது வரைக்கும் நாங்கள் ரிலீஸ் பண்ண டீசராக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் இவ்வளோ கொண்டாடுறதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதில் லவ், லாஃப்டர், வார் இருக்கு. யா சந்தோஷ் வந்து ஐ திங்க் நானும் அவரும் சேர்ந்து இது வந்து 8th ஃபிலிம் பண்ணுறோம். அண்ட் பட் இந்த ஃபிலிம் வந்து எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது ஒரு மேஜர்லி ஒரு லவ் ஸ்டோரி அண்ட் ஆல்சோ இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் ஆக்ஷன். பட் ஆனால் ஒரு மேஜராக ஒரு கோர் ஆஃப் த ஃபிலிம் வந்து லவ்னு இருக்கப்போ டெஃபினட்டாக வந்து ஒரு மியூசிக்கல் ஃபீல் ஆஃப் த ஃபிலிம் ஷுட் பி. ஏன்னா அதுதான் வந்து ஒரு லவ்வை வந்து ஆடியன்ஸ்க்கு கடத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னோம் இந்த இது ஒரு பயங்கரமான ஒரு ஆல்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் சோஃபார் அவர் 3 சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வரவேற்பு. அண்ட் இப்போ இன்னைக்கு ஆடியோ லான்ச்சில் இன்னொரு ஒரு 3 சாங் ரிலீஸ் ஆகுது. அதுவுமே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நானும் சந்தோஷம் ஒர்க் பண்ண இந்த 8 படங்களோட ஆல்பம் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் மியூசிக்கல் ஆல்பம் இஸ் ரெட்ரோ. தேங்க்யூ. இப்போ ஜோஜி வந்துட்டாரு, அவரு மேடை ஜோஜி எடுத்துக்கொள்வார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்ல வருது, இந்த மாதிரி ஒரு பெரிய படத்துல நடிக்க முடிஞ்சது. தேங்க்ஸ் டு கார்த்தி. எனக்கு இங்கே அவர் என்னோட ஒரு மென்டர், என்னை விட என்ன மேல நம்பிக்கை வச்ச ஒரு டைரக்டர். தேங்க்யூ. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். ஏன்னா காலையில் அங்கே போய் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். அப்புறம் இங்கே வருது. என் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமான ஒரு தோசம், அதுதான் சொல்ல முடியும். ஐம் சோ ஹாப்பி. இது நல்லா இருக்கு எல்லாமே. தேங்க்ஸ். ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்ல உங்களெல்லாம் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன்னு நினைக்கும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு
ரொம்ப நாளாகவே கார்த்திக் சுப்ராஜ் சார் படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப வருஷமாக எனக்கு இருந்தது. இந்த படத்தில் நடந்திருக்கு. ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் லைக் யூ ஆல். இந்த படத்தை நானும் தேட்டரில் முதல் முறையாக உங்களோட தான் நான் பார்க்க போகிறேன். சாங்ஸ் ஆல்ரெடி பயங்கர ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.